வணக்கம், வெல்கம் டு TastyTawa. இன்னைக்கு காரசாரமான மிளகு வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வடை மொறுமொறுன்னு வரணும்னா சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வடை செய்யறதுக்கு அரை கப் உருட்டு உளுந்து எடுத்துக்கிறோம். இந்த உளுந்தை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கணும். தண்ணி சுத்தமாகவே இருக்கக்கூடாது. இப்போ தண்ணி வடித்து எடுத்தாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறோம். இதுக்கு மேலே சீரகம் சேர்த்தாதீங்க, வடை கசப்பாயிரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை மிக்சியில் நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ 90% அரைச்சிருக்கோம். ஒன்றும் பாதியுமா இருக்குது. நைஸ் பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இது கூட ஒரு பைண்டிங்காக நம்ம 2 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்கறதுனால நமக்கு வடை நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இது கூட பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வடையில் காரத்துக்கு மிளகு காரம் மட்டும்தான். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த வடை. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் எடுத்து உளுந்து மாவில் சேர்த்திக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் உளுந்து வடை மாதிரி இல்லாமல் நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பாக இருக்கும். இப்போ வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்து எண்ணெய் தடவிக்கலாம். கையிலையும் எண்ணெய் இருக்கட்டும். ஒரு சின்ன போர்ஷன் மாவு எடுத்துக்கலாம். எடுத்து அது மேலே வச்சு நல்லா தட்டிக்கலாம். இந்த வடை கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணுங்கிறது இல்லை, ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கணும். ஒரே மாதிரியான திக்னஸ் இருக்கணும். சப்பாத்தி எந்த அளவுக்கு திக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா பொறுமையாக தட்டிக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா வேகும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இல்லைன்னா நமுத்து போன மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டெப்பை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ இடையில ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஷீட்டோட எடுத்து அப்படியே சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த வடை வேகிறதுக்கு 3 to 4 நிமிஷம் ஆகும். வடை வேகும்போது நம்ம மற்ற வடைகளும் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இந்த வடையில் எண்ணெய் நல்லா சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வடையை எடுக்கணும். வடை எடுத்து எண்ணெயை வடிச்சிட்டு பேப்பர் டவுலில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோன்னா 4 நாள் வரைக்கும் கூட நம்ம வெளியில் வச்சே சாப்பிட்லாம். ரொம்ப கிறிஸ்பியான, டேஸ்டியான, ஸ்பைசியான மிளகு வடை தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வடையை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.